மக்களே, அட இருங்க, வீடியோ எடுத்துக்கலாம், போகாதீங்கன்னு 5 மணி ஆனால் ராணியம்மாவுக்கு கைகாலெலாம் நடுக்கம் எடுத்துரும். இன்றைக்கி வந்து ஒரு 5-6 பப்பாளி பழங்கள் எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட் டைம் நான் எடுத்த ஒரு சந்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு எடுத்தேன் இல்லையா, எப்படி அடுத்த வீட்டு காம்பவுண்டு எட்டி தாண்டி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஏங்க, நம்மளோட ஈடன் கார்டன் தாங்க அது. நான் வீடு கட்டி 10 வருஷம் கழித்து இந்த பக்கத்து இடம் வாங்கினேன், சரிங்களா? அப்போவே காம்பவுண்டு வச்சாச்சு. வச்ச காம்பவுண்டு ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சுற்றி தான் வந்துட்டுருக்குறேன். அடுத்த வீட்டில் போய் இப்படி உரிமையை பறிக்க முடியுங்களா? ஏங்க நீங்கள் வேறு. அப்புறம் இன்றைக்கி முக்கியமான ஒரு அப்டேட். ஸ்டார் ஃப்ரூட்ஸில் இப்போ சீசன் இல்லையா, நிறைய பூக்கள் வச்சுருக்கு. மரமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இவ்வளவுமே பழங்களாக மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. பாதிக்கு பாதி கீழே விழுந்துடும். சரி, முன்னேற்பாடாக நம்மளும் ஒன்று பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு அசோஸ்பிரிலம், பாஸ்போபாக்டீரியா, டைகோடர்மா விரிடி, மண்புழு உரம் இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டு 2 நாளுக்கு முன்னாடியே சும்மா 2 கையிலையும் நல்லா 2 டைம் வாரி எடுத்து போட்டால் போதும். கொஞ்சமாவது பூக்கள் வந்து உதிர்வதை தடுக்கலாம். இந்த மாதிரி கார்டனிங் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.